Hi guys, this is your Baji Talks. Hope you all are very good. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க பாஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் யூடியூப் அப்படின்னா என்ன, தென் யூடியூபோட ப்ராடக்டை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். நவ் டுடே வி ஆர் கோயிங் டு டாக் ஏஐ அப்படின்னா என்ன, அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த காலத்தில் பெரிய இம்பேக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏஐ, எதில் பார்த்தாலும் ஏஐ. இந்த வீடியோவில் ஏஐ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை 1950 கொண்டு வந்தாங்க. ஏஐ அப்படின்னா சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ் பை மெஷின்ஸ், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சிஸ்டம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹியூமன்ஸோட நாலேஜுக்கு ஈக்குவலாக ஒரு மிஷினை வச்சு ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த ஏஐ. அதை விட முக்கியமாக ஹியூமனை விட இன்னும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஏஐ இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை, அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது இந்த ஏஐ. ஏஐ டெக்னாலஜினால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும் ஹியூமனை விட. இந்த ஏஐயை ஆலன் டூரிங் சொல்கிறவங்க தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலன் டூரிங் தான் கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை வெளியிட்டிருக்காங்க. அடிஷ்னலாக இதோட இமிட்டேஷன் கேம்னு சொல்கிற மெஷின் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் ஏஐ யாருன்னா ஜான் மெக்ராத்தின்னு சொல்கிறவங்க தான். இவங்க ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவங்களோட சேர்ந்து தான் மார்வின் மின்ஸ்கி, ஆலன் நீவல், ஹோபர் இவங்க தான் ஏஐ டெக்னாலஜியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியோட மெயின் எய்மே ஹியூமனுக்கு பதிலாக மிஷினை கொண்டு வந்து, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்னால் ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக குயிக்காக ஃபினிஷ் பண்ணுறது தான் இந்த ஏஐயோட முக்கிய எய்மு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகக்னைஸ்டு பேட்டர்ன், டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ் லைக் ஹியூமன்ஸ், இதெல்லாம் இந்த ஏஐ பண்ணுது. சிஇஓ ஆஃப் ஏஐ யாருன்னா மிகான்னு சொல்கிறவங்க தான். இவங்க ரீசெண்டாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஏஐயை எப்படி ஈஸியாக டிஃபைன் பண்ணுறாங்கன்னா யூஸிங் கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் டு மிமிக், ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் ஆகுது, டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகுது, கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் மைண்டுக்கு இந்த ஏஐ யூஸ் ஆகுது. இந்த ஏஐ கான்செப்டோட மெயின் கான்செப்ட் என்னென்னா டேட்டா, பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இந்த ஏஐ எந்தெந்த பிளேஸில் யூஸ் ஆகுதுன்னா மேனுஃபேக்சரிங் ரோபோட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஸ்மார்ட் அசிஸ்டன்ட்ஸ், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேட்டட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிங், ட்ராவல் புக்கிங் ஏஜென்ட், சோஷியல் மீடியா மானிட்டரிங், மார்க்கெட்டிங் சாட்பாட்ஸ். இந்த பிளேஸில் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டாக ஏஐ எதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர்லேயும் ஃபினான்ஸ்லேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில் இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா நியூ ட்ரக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, தென் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் ஆகுது. டயக்னைஸ் டிசீஸ்லேயும் இந்த ஏஐ ரொம்ப முக்கிய பங்காற்றுது. தென் ஃபினான்ஸில் ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னா டிடெக்ட் த ஃப்ராட், மேனேஜ் ரிஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஏஐ டெக்னாலஜி எஃபெக்டிவ்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிஸ்னஸ் டு ஆட்டோமேட்டிக் டாஸ்க் டன் பை ஹியூமன்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க். ஹியூமன்ஸை விட பெட்டர் டாஸ்க்கை இந்த ஏஐ ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஏஐ எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா செவரல் லைன்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ப்ராடக்ட் டிசைனிங், இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி, ப்ராடக்ட் குவாலிட்டி, எம்ப்ளாயி சேஃப்டி, இது எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இன்னும் இந்த ஏஐ டெக்னாலஜி எதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் ஆகுது. அதில் என்ஹான்ஸ் ஸ்பீட், ப்ரெசிஷன், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது இந்த ஏஐ. ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி எப்படி இருக்கும்னா டெஸ்பைட் ஆஃப் எத்திக்கல் கன்சர்ன்ஸ், டேட்டா செக்யூரிட்டி ரிஸ்க், அட்வான்ஸ்மெண்ட் இன் எவ்ரி ஃபீல்ட், கிரியேட்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்சஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி டேக் ஓவர் பண்ணும். நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஏஐ இல்லாத எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஏஐ அப்ளிகேஷன் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் லைக் சிரி, நம்ம என்ன வாய்ஸ் சொல்கிறோமோ அதை லிசன் பண்ணி நம்ம மொபைலை அக்சஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், கால் டு மை டேட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கான்டாக்டை அக்சஸ் பண்ணி கால் பண்ணும். இது எல்லாமே இந்த ஏஐ தான் பண்ணுது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் ஏஐ டெக்னாலஜி பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.